வணக்கம், வெல்கம் டு மார்க்கெட் சென்ஸ் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டில் இருக்கிற பெஸ்ட்டான ரைடர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வாங்கும்போது நிறைய பேர் இருக்கிற கன்ஃபியூஷன், எந்த ரைடர் வாங்கலாம், எது வேணாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும், எது கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், எதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி. பொதுவாக இந்த ரைடர்ஸ் ஆட் பண்ணும்போது ப்ரீமியம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கி நம்ம ஒரு ரைடர் பற்றி பார்க்க போகிறோம், அது உங்களுக்கு ப்ரீமியத்தை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு அடிப்போம். கன்சூமபிள்ஸ் அப்படிங்கிற இந்த ரைடர் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ராடக்ட்டில் இன்பில்ட்டாகவே வந்துடும். இப்போ ஹெச்டிஎஃப்சி இருக்கும், ஆப்டிமா செக்யூர் எடுத்தீங்கன்னா கன்சூமபிள்ஸ் இன்பில்ட்டாகவே இருக்கும். அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ரைடர் தேவையில்லை. பட் சம்டைம்ஸ் சம் ப்ராடக்ட்ஸில் வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸில் வந்து உங்களுக்கு கன்சூமபிள்ஸ் வந்து இன்பில்ட்டாக வராது, அடிஷனல் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக இந்த கன்சூமபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு வாட்டி யூஸ் பண்ணி ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண முடியாத பொருட்கள். இது வந்து ஸ்ட்ரிஞ்சு, பேண்டேஜு, காட்டன், பிபிஇ கிட்ஸு, இதை மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணலாம், திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு 5 to 15% டிபெண்டிங் அப்பான் த ஹாஸ்பிட்டல் அண்ட் லொக்கேஷன் உங்களுக்கு இந்த பில்லில் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு ஒரு கன்சூமபிள் ரைடர் கண்டிப்பாக தேவை, ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ரைடர் இருக்கா, இன்பில்ட்டாக இருக்கா, இல்லை அடிஷ்னல் ஆட் பண்ணணுமா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்கணும். ரூம் மாடிஃபையர் அப்படிங்கிற ரைடர், இந்த ரைடர் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரூம்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 24 hours மேலே ஹாஸ்பிட்டலைஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரே யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எதர் ஐசியூவில் இருப்பீங்க, இல்லைனா ரூமில் இருப்பீங்க. ஸோ எப்போதுமே ஐசியூக்கு எந்த லிமிட் இருக்கக்கூடாது, ரூம் ரெண்ட்டுக்கு எந்த லிமிட் இருக்கக்கூடாது. பட் சில காம்ப்ரஹென்சிவ் பாலிசிஸில் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசி லம்பார்டில் எலிவேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ரூம் ரெண்டுக்கு சிங்கிள் ப்ரைவேட் ரூம் வந்து மேக்ஸிமம் லிமிட் கொடுக்குறாங்க. இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டார் ஹெல்த்தில், அஷோர்டில், காம்ப்ரஹென்சிவில் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லிமிடேஷன்ஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனி ரூம் சூஸ் பண்ணுறதுக்கான ரூம் மாடிஃபையர் அப்படிங்கிற ரைடர் கொடுப்பாங்க. அது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு வந்து சொல்லும்போது இந்த ரூம் ரெண்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் புரியாது. ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு லிமிட் வந்து சிங்கிள் ஏசி ரூம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சியில் வந்து சிங்கிள் ஏசி ரூம் உங்களுக்கு கிடைக்கல, சூட் ரூம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் சூட் ரூம் போகிறீங்கன்னு வைங்க. சிங்கிள் ஏசி ரூமுக்கு 5,000 உங்களுக்கு ரெண்டு சொல்கிறாங்க எவ்ரிடே. இதுவே வந்து உங்களுக்கு சூட் ரூமுக்கு 10,000 சொல்கிறாங்கன்னு வைங்களேன். மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் எந்த மாதிரி நினச்சிப்பாங்க அப்படின்னா, அந்த டிஃப்ரென்ஸ், நீங்கள் ஒரு 10 days ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 50,000 எக்ஸ்ட்ரா வருது, அதை மட்டும் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பட் அது அப்படி ஒர்க் ஆகாது. சார்ஜஸ் வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக வரும். ப்ரொபோர்ஷனேட் அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிங்கிள் ஏசி ரூமில் 5,000க்கு 1 லட்ச ரூபா பில் வருதுன்னா, இதுவே வந்து சூட் ரூமுக்கு 10,000 உங்களுக்கு 2 லட்ச ரூபா பில் வரும் ஓவராலாக. ஸோ அந்த 2 லட்சத்தில் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற காசு வந்து நீங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு இதை ப்ரொபோர்ஷனேட் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ரூம் ஃபர்னிச்சரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு லிமிட் இருக்கக்கூடாது. எந்த ரூமையும் சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கணும், அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். அதுக்காக இந்த ரூம் மாடிஃபையர் ரைடர் கண்டிப்பாக உங்களுக்கு இன்பில்ட்டாக எனி ரூம் கொடுக்கல, ரூமில் இருந்து லிமிட் இருக்குன்னா கண்டிப்பாக எனி ரூம் சூஸ் பண்ணிக்கலாம். மெட்டர்னிட்டி கவர் பார்க்கலாம். மெட்டர்னிட்டி அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தேவைப்படாதவங்க வந்து எடுக்க தேவையில்லை. தேவைப்படுறவங்க வந்து சம்டைம்ஸ் பாலிசியில் வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாகவே மெட்டர்னிட்டி வரும். மெட்டர்னிட்டிக்குன்னே தனி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ஜெனரலாக ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது மெட்டர்னிட்டி ப்ராடக்ட்டில் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு காம்ப்ரஹென்சிவ் ப்ராடக்ட்டில் போகும்போது நீங்கள் மெட்டர்னிட்டியை ஒரு ஆட் ஆனாக எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும் மோஸ்ட்லி. ஏன்னா ஓவரால் கவர் கூட மெட்டர்னிட்டியும் கவர் ஆகணும் அப்படிங்கிற பட்சம். ஸோ அந்த மாதிரி போகும்போது இந்த மெட்டர்னிட்டியில் இருக்கிற வெயிட்டிங் பீரியட் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்கும். அண்ட் லிமிடேஷன்ஸ் இருக்குது. சிசேரியனுக்கு ஒரு லிமிட் ஆகும், இல்லை சுகப்பிரசவத்துக்கு ஒரு லிமிட் ஆகும், மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லிமிட் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்மிஷனுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த ரைடர் வந்து சூஸ் பண்ணணும். சில கம்பெனிஸ் வந்து இந்த வெயிட்டிங் பீரியடை வந்து கம்மி பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. 2 year வெயிட்டிங் பீரியடை 1 year கம்மி பண்ணுறது மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. தேவைப்படுறவங்க அந்த ரைடரையுமே சூஸ் பண்ணி இந்த மெட்டர்னிட்டிக்கு நீங்கள் பிளான் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பாலிசி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது மெட்டர்னிட்டிக்காக அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணாமல் ஜெனரல் பர்பஸுக்காக அது கூடிய உங்களுக்கு ஒரு மெட்டர்னிட்டி கவர் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கீங்க. அதுக்கு நீங்கள் அட்வான்ஸாகவே பிளான் பண்ணணும். இந்த மாதிரி மெட்டர்னிட்டி விஷயங்களை உங்களுக்கு கன்சல்டிங் தேவை இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, ஹெல்த் அண்ட் லைஃப் அப்படின்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட இந்த சர்வீஸ் எடுத்துக்கலாம். எங்கிட்ட ஒரு ஒண்டர்ஃபுல்லான டீம் இருக்குது. 100% ஆஃப்டர் பர்ச்சேஸ் சர்வீஸ் அசிஸ்டன்ஸ் நாங்கள் கொடுப்போம். ஆல்ரெடி எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். ரீஃபில் அண்ட் ரீஸ்டோர் ஆப்ஷனை வந்து அன்லிமிட்டட் ஆக்கிறதுக்கான ரைடர்ஸ். ஸோ இந்த ரீஃபில் ரீஸ்டோர் அப்படிங்கிறது உங்களோட பேஸ் சம் இன்ஷூர்ட் வந்து காலி ஆகிடுச்சு, நீங்கள் பார்ஷலாக காலி பண்ணிட்டீங்க, இல்லை ஃபுல்லாக காலி பண்ணிட்டீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆனோன்னா திருப்பி ரீஃபில் ஆகும். ஸோ அதான் இந்த ரீஃபில் அண்ட் ரீஸ்டோர் ஆப்ஷன். சில கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு லிமிட் கொடுப்பாங்க, ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி தான், அந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரைடர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கவரில் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா நான் பார்ப்பேன். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வரும்போது நீங்கள்
ஒரே டிசீஸுக்காக ஒரு நியரில் நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் கூட அட்மிட் ஆகிறதுக்கான சான்சஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரீஃபில் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக அது வந்து லிமிட்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை அன்லிமிட்டட் ஆக்கிறதுக்கான ரைடர் நீங்கள் சூஸ் பண்ணணும். அண்ட் நோ கிளைம் போனஸ் வந்து நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இங்கே வந்து சில கம்பெனிஸ் வந்து லிமிடேஷன் வச்சுருப்பாங்க. அதாவது மேக்ஸிமம் வந்து 200%. தட் மீன்ஸ் ஒரு 10 lakh கவரேஜ் இருக்குன்னா மேக்ஸிமம் 200%னா 20 lakhs வரைக்கும் போகும். ஸோ அதையும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அப் டு 5 times அன்லிமிட்டட் டைம்ஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ரைடர்ஸ் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட்டில் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் கொடுக்குறாங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு 14% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஹை இன்ஃப்ளேஷன் மெடிக்கலில் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு 10 lakhs கவர் சூஸ் பண்ணும்போது அந்த பேஸ் சம் இன்ஷூர் சூஸ் பண்ணும்போது அது வந்து போதுமானதாக லாங் ரன்னில் இருக்காது. பட் நீங்கள் வந்து இதே மாதிரி ரைடர்ஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கும் போது இந்த நோ கிளைம் போனஸ் வந்து சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கவர் அது கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரைடர்ஸ் இருக்குதுன்னா அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கணும். ஆனுவல் ஹெல்த் செக்அப் வந்து சில கம்பெனிஸ் இன்பில்ட்டாக கொடுக்குறாங்க, சில கம்பெனிஸ் ரைடர்ஸை கொடுக்குறாங்க. நான் வந்து கண்டிப்பாக உங்களை ஒரு ஆனுவல் ஹெல்த் செக்அப் எடுக்க உங்களுக்கு சொல்லுவேன், ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தை வந்து நம்ம வந்து ஒரு இஷ்யூ வந்த அப்புறம் போயிட்டு அதை ட்ரீட் பண்ணுறதை விட அதை வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு டிடெக்ட் பண்ணி ஒரு அறிகுறிகள் தெரிஞ்சுன்னா அதை வந்து நீங்கள் சமாளிக்கிறது கொஞ்சம் ஈஸி. ஆனுவல் ஹெல்த் செக்அப்பு உங்கள் பாலிசியில் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு நேச்சுரலி ஒரு வருஷம் ஸ்டார்டிங்கில் இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் போயிட்டு மெடிக்கல் செக்அப் பண்ணுவீங்க. பட் அது மாதிரி ஒரு ரைடர் இல்லைன்னா உங்களுக்கு அதை பண்ணுறதுக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். அண்ட் இது ஒரு ரைடர் ஆட் பண்ணும்போது ஒரு ஃபேமிலி எல்லாமே ஃபோலாக போயிட்டு நீங்கள் செக் பண்ணும்போது உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். அப்படிங்கிறனால ஃபினான்ஷியல் கேபபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக உங்களோட பாலிசியில் ஹெல்த் செக்அப் இல்லைன்னா ஹெல்த் செக்அப் ஆட் பண்ணிக்கங்க. அண்ட் சில கம்பெனிஸில் வந்து ஹாஸ்பிட்டல் கேஷ் கொடுப்பாங்க. இந்த கேஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெர் டே வச்சு டிசைட் ஆகும். 1000 rupees 2000 அப்படி டிசைட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரைடர்ஸ் கேஷ் கொடுக்குற ரைடர்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அட்மிட் ஆகும்போது ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவங்களோட வேலையை விட்டு ட்ரீட் பண்ணுறதை கவனிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அவங்களோட ஃபுட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2000 rupees வந்து உங்களுக்கு வந்துடும். பட் இதை வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஃபைனைட் கேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இந்த இன்ஃபைனைட் கேர் அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டில் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் இருக்கும். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட லைஃப் பீரியடில் வந்து ஒரு வாட்டி இல்லைன்னா மல்டிபிள் டைம்ஸ் டிபெண்டிங் அப்பான் அந்த ப்ராடக்ட் அண்ட் ஃபீச்சர் அது சேஞ்ச் ஆகும். அன்லிமிட்டட் கவர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்தில் வந்து ஒரு அட்மிஷனுக்கு வந்து ஒரு 50 lakh rupee வருது அப்படின்னா அந்த டைமில் அந்த 50 lakh வந்து கட்டுறதுக்காக நீங்கள் இந்த இன்ஃபைனைட் பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வரும்போது அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் ஹெவியாக போகும்போது அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரைடர் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. வாய்ப்பு இருந்ததுன்னா மட்டும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வெயிட்டிங் பீரியட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ரைடர்ஸ். ஸோ இது வந்து ஒரு எல்டர் லைஃப் ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஓல்டு பீப்புளுக்கு ஆல்ரெடி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சு, இல்லை மிட் ஏஜில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு இமீடியட் கவர் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன். 3 year வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சர்டன் லாங் பீரியட். ஸோ எனக்கு வெயிட் பண்ண வேணாம், இமீடியட்டாக எனக்கு கவர் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ரைடர் சூஸ் பண்ணிக்கலாம். பட் கம்பேரிட்டிவ்லி இதோட ப்ரீமியம் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அன்லிமிட்டட் டெலி கன்சல்டேஷன் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸ் வந்து இன்பில்ட் ஃபீச்சராக கொடுக்குறாங்க, சிலர் கொடுக்க மாட்டாங்க. தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து டிஜிட்டலாக ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் எடுத்து வீடியோ காலில் இல்லை ஃபோன் காலில் வந்து கன்சல்டேஷன் எடுக்கிறது. சில பேர் அன்லிமிட்டட் கொடுக்குறாங்க. ஓபிடி கவர். இந்த ஓபிடி கவரை பொறுத்த வரைக்கும் நான் மோஸ்ட் ஆஃப் மை கிளைண்ட்ஸ் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இது வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட்டில் போகலாம். பட் இந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டீடியஸான ப்ராசஸ். அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் நினச்ச ஹாஸ்பிட்டல் நினச்ச டாக்டரை பார்க்க முடியாது. பட் ஜெனரலாக வந்து ஓபிடி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் தான் போவோம். ஆல்ரெடி வந்து ஒரு பேஷண்ட் வந்து சிக்காக இருக்கு, உங்களுக்கு ஒரு ஃபீவர், பல்லு வலி, எதாக இருந்தாலும் நீங்கள் சிக்காக தான் இருப்பீங்க. அந்த சிக்காக இருக்கும்போது நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு டாக்டரை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு காம்ப்ளிகேஷனாக இருக்கும். மெடிசின்ஸுக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டிஸ்கவுண்ட்ஸ் வந்து செர்டைன் மெடிக்கல்ஸ்லேருந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி லிமிடேஷன்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதனால் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. பட் இதெல்லாம் உங்களுக்கு டீல் பண்ண முடியும், என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கவங்க தாராளமாக வந்து ஓபிடி கவர் எடுக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. வீடியோட இனிஷியல் உங்களுக்கு ஒரு ரைடர் சூஸ் பண்ணால் ப்ரீமியம் கம்மியாகும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிடக்டிபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஜெனரலாக கம்பெனிஸில் வந்து 25,000 50,000 அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 25K டிடக்டிபிள் ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் 25,000 உங்கள் பாக்கெட்டில் நீங்கள்
பே பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அப்படி சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அது எத்தனை வாட்டி வேணால் அட்மிஷன் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டி அட்மிஷன்லேயே வந்து உங்களுக்கு 50,000 பில் ஆகிடுச்சுன்னா 25,000 உங்கள் பாக்கிலேருந்து கொடுப்பீங்க, பேலன்ஸ் 25,000 கம்பெனி கொடுக்கும். இல்லை ஃபஸ்ட் அட்மிஷனில் 10,000 தான் ஆச்சுன்னா 10,000 உங்கள் பாக்கில் கொடுப்பீங்க. ரெண்டாவது அட்மிஷனில் ஒரு 50,000 ஆச்சுன்னா எகெயின் பேலன்ஸ் இருக்கிற 15,000 நீங்கள் கொடுப்பீங்க, பேலன்ஸ் இருக்கிற 35,000 வந்து கம்பெனி பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டிடக்டிபிள் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒரு வருஷத்தில் அந்த 25,000 இல்லை 50,000 நீங்கள் பே பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா உங்களோட ப்ரீமியம், ஓவரால் ப்ரீமியம் வந்து இந்த 25K கிட்டத்தட்ட ஒரு 20% உங்களோட ப்ரீமியம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகே, நல்ல கம்பெனியும் பிடிச்சிருக்கு, பட் அந்த ப்ரீமியம் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அண்ட் ஆல்சோ வருஷத்துக்கு நீங்கள் சூஸ் பண்ண அந்த டிடக்டிபிள் அமௌண்ட் 25,000 இல்லை வாட் ஓவர் 50,000 அதை வந்து ஒரு எஃப்டியில் இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டு அதை வந்து நீங்கள் ஹேண்டியாக வச்சுருப்பீங்க அப்படின்ற மைண்ட் செட் இருக்குங்க. தாராளமாக இந்த டிடக்டிபிள் சூஸ் பண்ணி போகலாம். ஒரு பெட்டரான ஒரு ப்ராடக்ட்டுக்காக இந்த டிடக்டிபிள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு நல்ல முடிவு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.